வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5A சர்வீசஸ் உடைய நெக்ஸ்ட் பேட்ச் உடைய கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீக்கெண்டில் மார்னிங்கில் ஒரு பேட்ச் வரும், வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே, அண்ட் ஆஃப்டர்நூனில் ஒரு பேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வரக்கூடிய அப்கமிங் குரூப் 5A சர்வீசஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ். இதற்கான கிளாஸஸில் நம்ம எப்படி வந்து இந்த கிளாஸை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயருடைய கொஸ்டின் பேப்பரில் அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து எஸ்ஏ இருக்க போது, அதுக்கப்புறம் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, காம்ப்ரிஹென்ஷன் இருக்க போது, ப்ரிசஸ் ரைட்டிங் இருக்கும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், அது இல்லாமல் 2 சைட்லையுமே லெட்டர் ரைட்டிங் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கும், ஜென்ரல் ப்ளஸ் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி கிராமர் பார்ட் அப்படின்னு இருக்கும். இதில் லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் கொடுத்ததில்ல, அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட படித்து பசங்க பாஸ் பண்ணதில்லை, அவங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்னவாக இருந்தது அப்படின்னா, ஜென்ரலாக அவங்க சொல்கிறது தமிழ் எழுதுறதுக்கு ஈஸியாகவே இருந்தது, ப்ராக்டிஸ்னால 2 மணி நேரத்துலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இங்கிலீஷ் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தார்கள். ஸோ அதனால் எப்பயுமே எக்ஸாம் வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் கொடுத்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது அப்போது கன்ஃபார்ம், உறுதி. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போத்திலிருந்தே சைமல்டேனியஸாக இங்கிலீஷும் தமிழையும் ப்ரிப்பரேஷன் செய்தால், நான் ஏன் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, we are going to give utmost importance to English. ஸோ அதனால் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, it will be very helpful for your group 5A preparation. ஸோ இங்கிலீஷில் எந்த பார்ட் அதுலேயும் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்கன்னா, கிராமர் பார்ட் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் சில கேண்டிடேட்ஸ் கிராமர் ஈஸியாகவே இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. ஸோ கஷ்டம் அப்படிங்கிறது எந்த லெவலில் கஷ்டம் அப்படின்னா, 20 கொஸ்டினில் ஒரு 12-13 மார்க் அப்படின்னு எடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த இதை கஷ்டம்னு சொன்னாங்க. எல்லாராலையுமே ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவர்கள், இந்த 3 மாதத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க, நம்மள்ட்ட படித்தவங்க எல்லாராலையுமே ஒரு 12, 13, 14 அப்படிங்கிறது எளிதாக எடுத்துருக்க முடியும். ஸோ அப்படிதான் சொன்னாங்க, 12 மார்க்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அது தாண்டி 8 மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அந்த 8 மார்க் இங்கிலீஷில் ஃபுல்லாக கிராமரில் எடுக்கிறதும், அது இல்லாமல் ப்ரிசஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அது இல்லாமல் ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் வந்து லாஸ்ட் டைம் வந்து பேசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து லாஸ்ட் டைம் வந்து கேண்டிடேட்ஸ் எழுதினப்போ நிறைய டைம் வந்து அவங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. ஸோ தீபாவளி இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்தது, அப்படிங்கிறனால டைம் இல்லை. அதனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணி இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அதனால தமிழில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வகுப்புகளில் இப்போ சாட்டர்டே சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுல சாட்டர்டே ஒரு நாள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் கிளாஸ் இருக்கும், சண்டே இங்கிலீஷ் இருக்கும். சில கேண்டிடேட்ஸ்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடே வந்து இருக்காது சாட்டர்டேஸில் சில சமயம். அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி வந்து மிஸ் பண்ண கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்னா, சாட்டர்டே தமிழ் தான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் தான், தமிழ் அதாவது சண்டேல தான். ஸோ அப்படிங்கிறதுனால சப்போஸ் நீங்கள் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ சாட்டர்டே மிஸ் ஆனிச்சு அப்படின்னா தமிழ் கிளாஸ் தான், சண்டே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால கன்சிஸ்டன்சியோட இந்த எக்ஸாமை ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தீர்கள் அப்படின்னா ஈஸியாக நம்மளால சிலபஸை ஒரு ஜூலைக்குள்ளேயே முடிச்சிட முடியும். தமிழில் நம்ம கொடுக்க போகிறது ப்ரிப்பரேஷனுக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நிறைய தகவல் கொடுக்க போகிறது எதில் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பகுதி எந்தெந்த பகுதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போலேருந்து நடத்த போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த அலுவலக கடிதம் இந்த ஏரியா, அதுக்கு அடுத்தது திட்ட மதிப்பீட்டு அறிக்கை இந்த ஏரியா, அதுக்கு அடுத்தது கருத்துரு ப்ரப்போசல் ரைட்டிங் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் we are going to give utmost importance. இந்த டைம்லேயே பிஃபோர் ஜூலைக்குள்ளேயே இதற்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். அது இல்லாமல் தமிழில் 30க்கு 30 மார்க் வாங்குற அளவுக்கு கிராமர் பகுதியை நம்ம வந்து we are going to complete. ஸோ அப்போ தமிழ் கிராமரில் உங்களுக்கு ஒரு 30 மார்க்குக்கு, அட் த சேம் டைம் இந்த இதில் ஒரு 15 மார்க்ஸு சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கும் we are going to give importance. எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது மெட்டீரியல் கொடுத்து அதுக்கான கிளாஸஸும் அதற்கான ரைட்டிங் ப்ராக்டிஸும் we are going to give. இது தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஜூலைக்குள்ளேயே தமிழுடைய போர்ஷன்ஸும்
வில் கம்ப்ளீட். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் டைம் கேண்டிடேட்ஸ் எந்த ஏரியாஸ் கஷ்டம்னு சொன்னாங்க அப்படின்னா, லெட்டர் ரைட்டிங் கூட ஓரளவுக்கு வந்து எழுதுற லெவலில் தான் இருந்தது. எல்லாரும் ஈஸின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போனது எது அப்படின்னா, இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வந்து ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. ஈஸி இப்படி ஈஸியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால காம்ப்ரிஹென்ஷன் we are going to give importance. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது எங்கே அப்படின்னா கிராமர் பார்ட். ஸோ கிராமர் பார்ட்டில் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிற அளவுக்கு அதுலேயும் முக்கியமாக சில ஏரியாஸ். ஸோ ஃப்ரேஸ் டு கிளாஸ், கிளாஸ் டு ஃப்ரேசஸ், டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், தென் அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், இந்த ஏரியாஸ்லாம் we are going to give அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வரப்போகுது அப்படின்னா, இப்போ நீங்க பிப்ரவரியில கிளாஸஸ் நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, புது பேட்ச் ஆக்சுவலி இட் இஸ் த 4th பேட்ச் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் கிளாஸ் போகும் அப்படின்னா அப் டு எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து போகும். அண்ட் இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல வீக்கெண்ட்ல மட்டும் கொடுக்க போறோம் கிளாஸஸ், சாட்டர்டே சண்டே. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே தமிழ் கிளாஸ், சண்டேனா இங்கிலீஷ் கிளாஸ் we are going to give. அண்ட் இதில் வந்து டெஸ்ட்டும் வந்து இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். டெஸ்ட் சீரியஸில் மட்டும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு 30 டெஸ்ட் வரும், ரைட்? ஸோ எல்லாமே யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாம்ஸும் வரும். 30 டெஸ்ட் வரும் இந்த டெஸ்ட் இந்த டோட்டல் கோர்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸில். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, we are going to start this batch on it is February 8th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய சாட்டர்டே வந்து we are going to start. ஸோ இதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து இது பண்ணலாம். வாட்ஸ்அப்பும் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த பேட்ச் வந்து பிப்ரவரி மந்தோடைய, ஸோ இட் இஸ் த லாஸ்ட் பேட்ச். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேட்சும் அதுதான் பிப்ரவரி மந்த்துக்கு, இந்த லாஸ்ட் பேட்ச் இதுதான். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்த பேட்ச் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் அந்த சமயத்தில் தான் வரும் பேட்ச், நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்த எக்ஸாமில் லாஸ்ட் டைம் வந்து கேண்டிடேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வரப்போ அக்டோபர், லிட்டரலாக சொல்லணும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 months தான் இருந்தது. டிசம்பர்லேயே 15th நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல் டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 days தான் இருந்தது ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா, 50 to 60 days தான். ஸோ அப்போ 50 to 60 days தான் இருந்தது அப்படிங்கிறப்போ அப்போ எல்லாமே நடத்தி எல்லாத்துக்கும் டெஸ்ட் வச்சு எல்லாத்தையும் மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போ இந்த டைம் ஸ்பேன் வந்து இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு பிப்ரவரிலேருந்து அடுத்த ஒரு 9 to 10 months இருக்க கேப். ஸோ அப்படிங்கிறதுல இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.